கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் பெருமைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 16:6-8. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கபடியால் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஒருத்தராலே நம்ம உங்களை அசைக்கவே முடியாது. கர்த்தர் உயர்ந்த நேர்த்தியான இடத்துல உங்களை கொண்டு உங்களுக்கு பங்கை கொடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கும்படி உங்களை அசைக்காமல் ஒருத்தராலே அசைக்க முடியாது. அப்படி வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 7வது வசனத்தில் சொல்லியிருப்பார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை கொடுக்கிறவர் யார்? ஆலோசனை கர்த்தர். தாவீத இது சொன்னது தாவீது நேர்த்தியான இடத்தில் அவருக்கு பங்கு கொடுத்த விதம் 1 சாமுவேல் 16 சொல்லி இருக்கோம். சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டவன், தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், எல்லாருக்கும் நல்ல படிப்பு நல்ல அந்தஸ்து கொடுத்த தகப்பனார் தாவீதை மட்டும் ஆடு மேய்க்க விட்டார். ஆனா கர்த்தர் அவரை நேர்த்தியான இடத்துல கொண்டு வைக்கும்படியாக யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் அவமதித்தார்களோ, யாரெல்லாம் புறந்தள்ளினார்களோ, யாரெல்லாம் அவனை வேண்டாம் சீகரிக்கலையோ அவங்களுக்கு முன்னிலையில கர்த்தர் தாவீதை அப்படி உயர்த்தினார். அதான் சொல்றார், நேர்த்தியான இடத்தில் தாவீதுக்கு பங்கு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, சிறப்பான சுதந்திரம், அது சுதந்திர வீதமாக 2 சாமுவேல் 7 சொல்லியிருப்பார், சவுலிடத்திலிருந்து கிருபை எடுத்து போட்டது போல தாவீது ஆகிய ஒன்னிடத்திலிருந்து நான் கிருபை எடுத்து போட மாட்டேன், சந்ததியிலிருந்து எடுத்து போட மாட்டேன். அப்போ அந்த சிங்காசனத்தை கர்த்தர் தாவீதுக்கு உறுதிப்படுத்தி, அதான் சொன்னேன், ஒருவராலும் அசைக்க முடியாத ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் ஒருத்தரால அசைக்க முடியாது. நீங்க உங்களை வேண்டான்னு சொல்லி இருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், சகோதரர்கள் ஒதுக்கி இருக்கலாம், அலுவலகத்துல மேல் அதிகாரி உங்களை ஒதுக்கி இருக்கலாம். யார் ஒதுக்கினாலும் யார் புறந்தள்ளினாலும் கர்த்தர் உங்களுடைய ப்ரொமோஷனை கொடுத்து அவங்களுக்கு மேல கொண்டு நேர்த்தியான இடத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களெல்லாம் தகப்பனே, நேர்த்தியான இடத்தில் பங்கு கொடுத்து சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே, ஆமென்.